ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். பொதுவாக எல்லா டெஸ்ட்டும் நம்ம லேபரட்டரியில் கொடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த விந்தணுக்களை கொடுத்து இது பண்ணும் பொழுது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சங்கோச்சமான ஒரு கூச்ச மனநிலை தான் வரும். இது குழந்தை பாக்கியத்துக்காகவும் ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காகவும் பார்த்தோம்னா வேறு வழி இல்லை, இது பண்ணி தான் ஆகணும். ஆனால் சில நேரம் நம்ம வீட்டிலேயே இதை எப்படி நம்ம பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இது. இன்றைக்கி அறிவியல் பூர்வமான இதுகள் வர்றதுக்கு முன்னாடி நீர்க்குறி, நெய்க்குறி, மலக்குறி, நாவினுடைய குறிகள் இதெல்லாம் வைத்து நம்ம சித்தா ஆயுர்வேத முறைகளில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அது சில பாடல்கள் வடிவில் இருக்கும் அல்லது ஸ்லோகங்களுடைய வடிவில் இருக்கும். அதை சொன்னால் நம்மளுக்கு இப்போதைக்கு அதுக்குன்னு ஒரு தனி சாப்டராகவே போடும். இன்றைக்கு உள்ள நவீன அறிவியல் பிரகாரம் விந்தணுக்களுடைய திரவத்தினுடைய குவான்டிட்டி எவ்வளவு, எத்தனை எம்எல் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, பிஹெச் என்ன, விஸ்காசிட்டி என்ன, லிக்விஃபிகேஷன் டைம் என்ன, மார்ஃபாலஜிக்கலாக பார்க்கும்போது அதில் நம்ம இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் எத்தனை டைப் ஆஃப் செல்கள் இருக்குது, அதே நேரத்தில் எத்தனை கவுண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படி இது பண்ணக்கூடிய ஒரு இது இன்றைக்குள்ள முறைப்படி நம்ம சொன்ன சித்தர்களுடைய இதை வச்சு ஒரு கோரிலேட்டட் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அனலிட்டிக்கலை பார்க்க போகிறோம். ஒரு ஒப்பிட்டு முறையை நீங்கள் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் இன்னொரு லேபரட்டரியில் கொடுத்து நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் கொஞ்சம் பர்சனலாக நீங்கள் யாருமே இல்லாத நேரத்தில் நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் இந்த நிகழ்ச்சி எத்தனை பேர் பார்க்க விரும்பியிருக்காங்கங்கிறது தெரியும். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே முன்ன இதில் பார்த்த மாதிரி இதை வெளியில் போய் எடுத்து பண்ணுவதற்கு சங்கோச்சம். குழந்தை பாக்கியம், ஆண்மை குறைவுனா வேறு வழியில் போய் தான் ஆகணும். மருத்துவர்களுடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் பொழுது வேறு வழி இல்லை. அதுவும் ஒரு இது தான், சரிங்களா? நீர் இது மாதிரி தான். பட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம விந்து எடுக்கக்கூடிய செயல்கள் கொஞ்சம் எல்லாருக்குமே அது ஒரு கூச்ச சுவாதம் தான் பண்ணி கொடுக்கும். ஆமாம், இன்றைக்கி டெஸ்ட்டு எடுத்தவங்களுக்கு அது தெரியும், சரிங்களா? அதே மாதிரி இது எப்படி நம்ம இதில் பார்க்கும்போது வீட்டுக்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் கப்பு எடுத்துக்கிறேங்க. மெஷர்மெண்ட் கப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இந்த டானிக்குகளில் வரும் 5 ml 10 ml, சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட் கப்பை எடுத்துக்கொண்டு ஃபஸ்ட்டு விந்தோட அளவை நீங்கள் பாருங்கள், சரிங்களா? விந்தோட அளவு பாருங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி 5 ml 7 ml 10 mlலாம் இருக்கவே இருக்காது. நம்மளுடைய நார்மல் குவான்டிட்டி 2.5 இருந்து ஆவரேஜ் நான் சொல்கிறது 2.5 இருந்து 4 வரைக்கும் இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க 3.5 to 4.5 ஆவரேஜ் நார்மல் லெவலில் இது பண்ணக்கூடியது. அதுக்காக குறைஞ்சிருந்தால் கெடுதிங்கிறதுலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள், சரிங்களா? விந்து அந்த இதில் நீங்கள் எடுத்து சுய இன்பம் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய விந்தை நீங்கள் அதில் பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஓரிரு நிமிடங்கள் அதெல்லாம் அந்த கழுத்து வாய்ப்பகுதியில் இருக்கிறதெல்லாம் வலிந்து கீழே வந்த உடனே அதில் அந்த கோட்டில் நீங்கள் பார்த்துடலாம். நல்லா இருக்குது. 1 ml இருக்குது, 1.5 ml தான் இருக்குது, 2 mlக்கு கீழே இருக்குதுன்னா 2.5க்கு கீழே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிகிச்சைகளுக்கு நீங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகி பார்த்து விடுவது நல்லது. இல்லைன்னா அரசு மருத்துவர்களுடைய அணுகி இந்த மாதிரியான இதுகளில் பார்க்கணும். சில நேரம் அதில் குவான்டிட்டியுமே அதில் குறைந்திருந்தாலும் அந்த ஆக்டிவ் மொட்டைல் இருக்கும்.
பட்டு அந்த குறைவாக எல்லாமே நம்மளுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதுக்கான அறிகுறி தான். குவான்டிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இருக்கணும். ரொம்பவும் லோவாக போச்சுன்னா வெரி பூவர்னு அர்த்தம். சரிங்களா? 0.5 ml பிலோ 1 mlனாலே அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து 5 ml தாண்டி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 5 mlக்குள்ள அந்த தெக்கான ஒரு ஜெல்லி மாதிரி அமைப்பில் இருக்கணும். ஆமாம். அதே நேரத்தில் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெர்மோட்டோரியா மாதிரி ரொம்ப லிக்விஃபிகேஷன் ஆகி போகுதுன்னு அர்த்தம். இதற்கும் தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா சில நேரம் இன்ஃபெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் செல்லு கம்மியாகிட்டு அந்த லிக்விட் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் வந்து இதை வந்து நம்ம பார்த்து கொண்டு அந்த மேலே போச்சுனாலும் இது பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். உடனடியாக மருத்துவர்களுடைய ஆலோசனை. அதுலேயும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. சில அனிமல்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து எக்கச்சக்கமாக பண்ணக்கூடிய ஒரு இது கொடுத்துருக்கான். அதுக்கு காரணம் வந்து அது உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதான ஒரு இது நேச்சராக கூட இருக்கலாம். பன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய குவான்டிட்டியில் வந்து விந்தை வந்து அது வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க வைக்கும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள மிருகங்கள்லாம் இருக்குது. அடுத்து வந்து குவான்டிட்டியை வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்க்கும் பொழுது கலர். இந்த கலர் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி கலரில் வந்து இருக்கணும். அல்லது நொங்கில் வந்து கொஞ்சம் முத்துன நொங்கு இருக்கும் பார்த்திங்களா? ஆமாம், இளம் நொங்கு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். அது இல்லை, முத்துன நொங்குடைய அளவு அந்த ஒயிட் இருக்குது பார்த்திங்களா? அதுக்கு ஒப்பிடலாம். சரிங்களா? நான் சொல்கிறது ஒப்பிட்டு தான் நான் சொல்கிறேன். கோரிலேட்டட் இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கலரை கவனித்து பாருங்கள். சிலவங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்கும், இளம் மஞ்சள் கலர் தான் இருக்கும். ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்தவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் தப்பு கிடையாது. மஞ்சள் கலரில் இருந்தாலும் சரி, சில நேரம் வந்து பச்சை நிறம் இளம் பச்சை கலந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆர் வெஜினல் இந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம்னு அறிகுறி. கன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது, பட் ஏதோ வந்து அப்நார்மாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. சரிங்களா? அடுத்து இப்போ அளவு பார்த்துட்டோம், கலரை பார்த்துட்டோம், ஸ்மெல்லை பார்க்கணும். ஸ்மெல்லு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பனை ஓலையில் பதனி சாப்பிட்ருக்கீங்களா? அப்போ அந்த வரும்போது ஒரு ஸ்மெல்லு இருக்கும் பார்த்திங்களா? ஆமாம், அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லில் வந்து கோரிலேட் ஏறத்தால் அந்த மாதிரி இருக்க வைக்கும். சில நேரம் வந்து நொங்கு இளம் நொங்கோட ஸ்மெல்லும் அதில் வந்து இருக்க மாதிரி ஒரு ஒப்பீட்டு தான், எக்ஸாக்ட் கிடையாது, இருக்கக்கூடிய ஒரு இது. சில நேரம் வந்து செப்டிக்கான மாதிரியான வாடைகள் இருந்துச்சுன்னா பாதிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே உள்ளிக்க சில பிரச்சனைகள் இருக்குது. சிலவங்களுக்கு வந்து கவுச்சி வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கும், சிலவங்களுக்கு சீல் மாதிரி வாடைகள் இருக்கும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாதிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம உடனடியாக அதற்கான விந்து சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய மருந்துகளையும் நம்ம வந்து தகுந்த மருத்துவருடைய ஆலோசனைகள் பேரில் வந்து பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ என்ன பார்த்துட்டோம்? குவான்டிட்டி பார்த்துட்டோம், கலர் பார்த்துட்டோம், ஸ்மெல்லையும் பார்த்துட்டோம். அடுத்து பிஹெச் லெவல் வந்து பார்க்கணும். பிஹெச் லெவல் வந்து பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஏறத்தால் வந்து கொஞ்சம் உப்புத்தன்மையாகத்தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து சுவைப்பது வந்து சாத்தியமற்றது, எல்லாருக்கும் ஒரு இது கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா பிஹெச் பேப்பர்னு நம்ம இதில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் இதெல்லாம் கிடைக்கும், அதில் சின்ன லேபரட்டரியில் அதெல்லாம் கிடைக்கும். இந்த பிஹெச் பேப்பரை வச்சு நீங்கள் அசிட்டிக்கா பிஹெச்சா அப்படிங்கிறத பார்த்து கொள்ளலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். அதில் விட்டோன்னே ஊதா கலரில் வந்துச்சுன்னா அது ஒரு பிஹெச், சிகப்பு கலரில் வந்துச்சுன்னா அது ஒரு பிஹெச். சரிங்களா? அதை வச்சு இது இது வந்து ரொம்பவும் இப்போ குறைந்து இருக்காது, கூடி இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல் எடை வாட்டரோட லெவலில் ஒப்பிடும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து ஃப்ரக்டோஸ் டெஸ்ட், இது தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட். அடைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய சுக்ரோஸோட லெவல்கள் வந்து கிடைக்காது. அதனாலே விந்தணுக்கள் வந்து பாதிப்பாகிட்டு போயிட்டுருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த
குளுக்கோஸ் இருக்குதாங்கிற அனலிசிஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிப்ஸ் வந்து நிறைய இதில் கிடைக்கும். இதை வைத்து கொண்டு அதில் வந்து குளுக்கோஸோட அளவை வந்து நம்ம வந்து தொட்டு பார்த்து கொள்ளலாம். இது வந்து முக்கியமான ஒரு டெஸ்ட். அடுத்து இது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு வந்து லிக்விஃபிகேஷன் டைம். இதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். 10லேருந்து 15 நிமிடத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா, லிக்விஃபிகேஷன் ஆகி வந்துருச்சுன்னா விந்து கரைஞ்சி உள்ளே போய் இதாகிடும். சிலவங்களுக்கு லாங்காக எடுக்கும். 20 நிமிஷம் 25 நிமிஷம்னா உள்ளேக்கு ஆக்டிவ் மொட்டையில் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்து அந்த செல்கள் வந்து பைண்டிங் பண்ணப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதில் வந்து ஒரு இது அர்த்தம். இந்த லிக்விஃபிகேஷன் டைம் வந்து கூட தகுந்த மருத்துவர்களுடைய ஆலோசனை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறணும். விந்தை எடுத்துருங்க, எடுத்து டயத்தை குறிச்சிருங்க. அதில் பாருங்கள், வச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிடத்தில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அதை பாருங்கள். 15 நிமிடத்தில் ஆகுதா, 20 நிமிடத்தில் ஆகுதா, அது வரைக்கும் பார்க்கலாம். 25 நிமிடம் 30 நிமிடம் அப்படியே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிடணும். முதல்ல போகும்போது ஜவ்வரிசியை ஊற வச்சு பண்ணோம்னா ஒரு ஜெல்லி மாதிரி போகும்ல, அந்த மாதிரி இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிடணும். இது வந்து அந்த 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நடந்துடணும். மிஞ்சி போனால் 20 நிமிஷத்துக்குள்ளே, ஒரு 20 நிமிஷமே அதிகம் தான் லிக்விஃபிகேஷன் டைம். அது வரைக்கும் பார்ட்னர் பெட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ விந்து எல்லாம் சரன்னு விஜயநாவரியே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதுலேயே பாதி பேருக்கு குழந்தை இல்லாமலே போயிடும். சரிங்களா? அதனால் வந்து இந்த லிக்விஃபிகேஷன் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணணும். சரிங்களா? 20 நிமிஷத்துக்கு மேலே 25 நிமிஷத்துக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு தடவை ஒரு 3 நாள் கழித்து எடுத்து பாருங்கள். 3 நாள் கழித்து எடுத்து பாருங்கள். அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய அணுகி நீங்கள் இதற்கான ட்ரீட்மெண்ட்டுகளை வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதற்கு முன்னாடி இதில் வந்து விந்துக்களுடைய இது இருக்கா, டென்சிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த லிக்விஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு அதை எடுத்து ஒரு பில்லர்லேயோ இதுலேயோ எடுத்து ஒரு வாட்டரில் போட்டுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மூழ்க வேண்டும். தண்ணீரில் விந்து மூழ்க வேண்டும். ஃப்ளோட்டிங் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? வேறு ஏதோ திரவங்கள் ஏர் பப்புள்ஸ் ஆகி வந்து அதில் வந்து வருதுன்னு அர்த்தம். நல்ல கான்சன்ட்ரேட்டட் விந்து வந்து உயிரணுக்களோட விந்து வந்து தண்ணீரில் வந்து மூழ்க வேண்டும். அதுதான் ஒரு இது. சரிங்களா? அதனால் லிக்விஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில் வந்து விட்டு பாருங்கள். ஆமாம், விட்டு பார்த்துட்டு மூழ்கிருச்சுன்னா ரைட்டு. இல்லையா மூழ்கலை மிதந்துக்கிட்டு இருக்கா, ஒரு டம்ளரில் எடுத்து வச்சு, ஒரு கண்ணாடி டம்ளரில் ஏதோ கொடுத்து பிளாஸ்டிக் டிஸ்போசபிள் கப்லேயே எடுத்து வச்சு அதில் விட்டு பாருங்கள். இப்போ அதிலே பார்க்கும்போது டடக்கட்டின்னு கீழே போயிடுச்சுன்னா நல்லது. மேலேயே மிதந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய குடுவையில் வச்சு இது பண்ணிங்கன்னா அந்த வாட்டரோட ப்ரெஷர் அழுத்தத்தில் வந்து அது போகாது. அப்போ இடையிலே அது வந்து மிதந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம், அதுவும் வந்து ஒரு இதுதான். நம்ம எப்படி கடலுக்கு கீழே போக அழுத்தம் அதிகரிக்குது, நம்மளால் போக முடியாதோ அதே மாதிரி தான் அதுவும். ஓரளவு ஒரு டம்ளரில் வச்சு நீங்கள் வந்து அதை வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மிச்சத்தை வச்சு லிக்விஃபிகேஷன் டயத்தை வந்து நோட் பண்ணிக்கணும். இதை வச்சு நம்ம வந்து சாதாரணமாக வீட்டுகளில் வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறது வந்து நம்மளால் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் வந்து எண்ணிக்கைக்கு கவுண்ட்டுக்கு மார்ஃபாலஜிகள் அந்த இது மாற்றங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னொரு இதில் வந்து பார்த்து கொள்வது நல்லது. தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் எதையும் அவங்க பேரில் செய்யுங்க. சரிங்களா? அதை பார்த்து இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் நீங்கள் தான் ராஜா. ஆமாம், திருமணம் முடிகிற வரைக்கும் செவனேன்னு இருந்துக்கிட்டு வேலை பொழப்பு, ஆமாம், சம்பளம், குடும்பம் அந்த மாதிரி இருந்து கொண்டு, ஆமாம், இது வந்து சின்ன வயசில் வந்து மம்ஸ் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது கூவக்கட்டு அம்மா வந்திருக்கும். அதில் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா ரெக்கவரி ஆகி வந்திருப்பான். அப்புறம் மறந்துருப்பான். அப்புறம் வேலை படிப்பு அப்படி இப்படின்னு போயிருப்பான். அப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் எடுத்து பார்க்கும்போது தெரியும் உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஆனால் செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸ், எரெக்ஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ வந்து இதெல்லாம் வீட்டிலே எடுத்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், தவறே கிடையாது.
இப்போ நம்ம இதில் என்னென்ன இப்போ பார்த்தோம், அளவு பார்த்தோம், கலர் பார்த்தோம், ஸ்மெல்லு பார்த்தோம், லிக்விகேஷன் டைம் பார்த்தோம், பிஹெச் லெவல் என்னன்னு பார்த்தோம், அதே நேரத்தில் ஃப்ரக்டோஸ் டெஸ்ட்டுக்கான அந்த சுகர் ஸ்டிப்புக்கான இது வந்து பார்த்தோம், ஸ்ரிங்கேஜ் டெஸ்ட்டு கீழே மூழ்குதா மேலே மிதக்குதா அப்படிங்கிறக்கான இதுகளை வந்து பார்த்தோம். அதே நேரத்தில் லிக்விகேஷன் டைம் இதெல்லாம் பார்த்தோம். ஏறத்தாழ 8 பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிட்டோம். ஆமாம், பார்க்காது கவுண்ட் மட்டும்தான். அதை பற்றி கூட நம்ம வந்து லேபில் வந்து பார்த்து தான் நம்ம கண்ணால் கண்டு பார்க்குறதா இவ்வளோ தூரம் இருக்குங்கிறத அவங்க சேம்பரில் போட்டு பார்த்து இவ்வளோ இருக்குங்கிறத அதை சொல்லுவாங்க. இது வந்து வீட்டிலே செய்யக்கூடியது. இதுகளை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பரிந்துரை பார்க்கலாம். சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.